சில ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷனே இல்லாமல் ஆயிடுத்துன்னு ரெக்கார்டு எழுதிக்கிறதுக்கும் மருத்துவ காப்பீடு திட்டம் வந்திருக்கு. அதில் அது நடக்கிறது. அது கீழே கையெழுத்து வாங்கிட்டா போகிறோம். அது வேண்டிய இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களுக்கு போகிறது. அது பணம் ஸ்டேட்லேருந்து நம்ம கொடுக்குறோம். நம்மக்கிட்ட தான் நிறைய பணம் இருக்குது, அதனால கொடுக்குறோம். அங்கே போகிறது. அது இந்த மேஸ்திரி சித்தாளி இவங்களுக்கெல்லாம் பொழப்பு நடத்துறதுக்காக கவர்மெண்ட் கான்கிரீட் கட்டடம். இதில் இவங்க கொடுக்குற 75,000 ரூபாயில் ஒன்றுமே கட்ட முடியலன்ற கம்ப்ளைண்ட் பெருசாக இருக்குது. ஜனங்க மேலே செலவழிக்க வேண்டியதாக இருக்குது. நிலமெல்லாம் வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. சினிமா துறை இந்த ப்ரொடியூசர்லாம் பாவம், ஐயோ பாவம், அவங்களுக்கெல்லாம் பணமே இல்லை. அதனால் அவங்களுக்கெல்லாம் வீடு. என்ன ப்ரொடியூசர்லாம் ரொம்ப நஷ்டப்பட்டு போயிட்டான். என்ன எல்லாருமா கலைஞர் வசனம் படத்தில் எடுத்தோம் இல்லையே, எல்லாருமே அவர் படத்தை எடுக்கல. அவர் படத்தை எல்லாரும் எடுத்திருந்தாருன்னா சினிமா துறைக்கே நஷ்டம்னு சொல்லலாம். அதை எடுக்கிற ஒருத்தர் 2 பேர் அந்த நஷ்டத்துக்கு தான் இவர் அது இதுன்னு பதிலுக்கு கொடுத்துட்றாரு. லிக்கர் பர்மிட், அது மேனுஃபேக்சரிங் எல்லாம் கொடுத்துட்றாரு. இந்த மார்டின் ஒருத்தருக்கு அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. இவர் படம் எடுத்த போண்டின்னா சரி போண்டி ஆகுது, இந்த வச்சுக்கோ லிக்கர் பர்மிட். விவசாயிக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறாரு. எதனா ஒரு இதை முருகன் தான் பாயிண்ட் அவுட் பண்ணார். எனக்கு 6,000 கூட வராது, ஒரு ஏக்கருக்கு 6,000 கூட வராது நல்ல விளைச்சல்னா அவனுக்கு 10,000 கொடுக்குறாரு. பாக்கி 4,000 எதுக்கு ஓட்டு போடுறதுக்கு. இப்போல்லாம் இது ஆரம்பிச்சாச்சு. அது சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணம் நமக்கு தெரியும். சன் டிவி எக்ஸிக்யூட்டிவ் ஒருத்தர் சாக்சைனாவும் பேர், தெருவில் அடிதடி சண்டை. 2 நாள் கழிச்சு பார்த்தா சமாதானம் ஆயிடுது. அந்த ஆளுக்கு எலும்புலாம் கச்சாமிச்சான உடஞ்சி போயிருக்கு. சமாதானம் ஆகிப்படுத்தான். ஹோட்டல் கிட்டலாம் நாசம் துவம்சம் எல்லாம் சமாதானம் ஆயிடுது. எப்படி சமாதானம் ஆகுது? பணம் கொடுக்கறது மட்டும் இல்லை, மிரட்டுறது. இன்னும் அடிப்பேன் ஜாகிரதை. ஸ்கூல்ல இருந்து மாணவர்கள் கடத்தப்படுவது ஆரம்பிச்சாச்சு. இது போலீஸ் என்ன பண்றான்? இவன் போய் துட்டு கொடுத்து மாணவரை மீட்டு பண்றான். போலீஸ் இதுக்கு போலீஸ் என்னத்துக்கு? அடுத்தது யார் வீட்டில் நகை திருட்டு போச்சுன்னா எவ்வளவு திருட்டு போச்சு? 5 லட்சமா கொடுங்க, நான் போய் அவங்ககிட்ட கொடுத்து நகை வாங்கி வந்துடுறேன். ஏன்னா இவனுக்கு தெரியும் அவன் எங்க இருப்பான்னு. இவனுக்கு தெரியும், தெரிஞ்சவன் தானே. அவன் போலீஸ்காரனா இல்லாத வரைக்கும் க்ஷேமம், ஆனா தெரிஞ்சவனா தான் இருப்பான். இப்படி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது அவங்க கவர்மெண்ட் ஷேம்லெஸ்ஸா சொல்றது. ஸ்கூல்ல எல்லாம் சர்வேலன்ஸ் ஒழுங்கா இருக்கணும், டீச்சர்லாம் அதை பார்த்துக்கணும். டீச்சர்லாம் இனிமேல் டீச் பண்றதை விட பையன் எங்க போனா என்ன பண்ணா அதை பார்த்துக்கணும், இல்லைன்னா அவனுக்கெல்லாம் ஆபத்து. இப்படியெல்லாம் ஒரு கவர்மெண்ட் நடத்த முடியறது. கேபிள் டிவி அரசாங்கமே எடுத்துக்க போறது. அது ஃபேமிலியில் சமாதானம் ஆனதுனால இது சமாப்தி ஆயிடுது. ஃபேமிலி சமாதானம், இதுக்கு சமாதி. என்னன்னு கேட்டா அடக்கமா நடக்கிறது. கருணாநிதி அது அடக்கமா நடக்கிறது தான் கலைஞர் சொல்றாரு. மின்சாரத்துறை தான் அடக்கமா நடக்கிறது. அதை விட அடக்கம் எங்கேயும் பார்க்க முடியாது. அவ்வளவு அடக்கமா நடந்து போயிட்டு இருக்காது. அதே மாதிரி அந்த கேபிள் விவகாரம் அது பண்ணப்போ உமாசங்கர் தேவைப்பட்டார். ஃபேமிலியில் சமாதானம் ஆன உடனே அவருக்கு கல்தா. அவர் வெளியில போன உடனே தலித்துன்னு ஆரம்பிச்சார். சரி சரி வா வா. இது கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் எப்படி நடக்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றதுக்கு. ரிவர் வாட்டர், காவேரி, முல்லை பெரியார் எதுவாக இருந்தாலும் லிஃப்கோ லெட்டர் ரைட்டிங் தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி அதை பற்றி கவலையே இல்லை அவருக்கு. ஆனால் காவேரிக்கு என்னைக்கோ பாராட்டு விழா நடந்தாச்சு அவருக்கு அசம்பிளியில். பிரச்சனையை தீர்த்துட்டார். அசம்பிளியே பாராட்டிது. எப்படி இது பண்ணாங்கன்னு தெரியாது. ரோட்ஸ் ஒழுங்கா இருக்கா? அதில் ரோடுக்கு துட்டு கொடுத்தா அது என்ன ஒழுங்கா இருக்கும்? எல்லாம் லஞ்சமே வாங்கிட்டா ரோடா போடுவான் அவன். ட்ரிங்கிங் வாட்டர், எஜுகேஷன், ஹெல்த், ஆஸ்பத்திரி ஒழுங்கா இருந்தா அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டமே வேண்டாமே. ஜெனரல் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்க போனா உயிரோட திரும்ப முடியாதுன்றது இது இருக்கு. அங்க போனா டாக்டர் கிடையாது. அவன் 8 மணிக்கு வந்து கையெழுத்து போட்டு 8:30 மணிக்கு வெளியில போயிடுறான். அது கேட்பாரு கிடையாது. அப்படி இருக்கு ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன். அங்க எக்யூப்மெண்ட் கிடையாது, ஜெனரேட்டர் கிடையாது. ஒரு ஆபரேஷன் ஆரம்பிச்சா பாதியில் நின்று போனாலும் போலாம். இப்படி வச்சுட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். அப்புறம் என்ன இன்சூரன்ஸ் ஸ்கீம், ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். Unless you are going to benefit the insurance company and some definite hospitals, certain hospitals. இதுக்கெல்லாம் தான் பண்றாங்க.
நல்ல நிர்வாகின்றான். எப்பேற்பட்ட நிர்வாகி? சட்டசபை கட்டடம் ஆரம்பத்திலேருந்து அவர் தூங்காம தினம் யோசனை சொன்னார். கட்டணம் ஆரம்பிச்ச நிலையில் அவர் தூக்கவே இல்லை. அங்கே போய் உட்காந்து கொண்டு மம்முட்டி எடுப்பா, கொஞ்சம் தோண்டுப்பா, அந்த மண்ணை எடுத்து இங்கே போடுப்பா. இவர் யோசனை சொல்றார். இல்லைன்னா அவனுக்கு தெரியாதுங்க. ஆரம்பத்திலேருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தோண்டியாச்சா, சிமெண்ட் எடுத்துக்கோப்பா, கல் எடுத்துக்கோப்பா, ஜல்லி கலக்குப்பா, கொஞ்சம் மண்ணில் போட்டு கான்கிரீட் பண்ணுப்பா. இந்த ஆர்கிடெக்ட், பில்டிங் இன்ஜினியர் எல்லாம் மடையான். இவர் போனாரும் அங்கே கட்டடம் வந்தது. எதுக்குத்தான் தன்னைத்தானே பிரைஸ் பண்ணிக்கிறதுன்னு கிடையாது. ஒழுங்கா வீடு கட்டுறவனா இருந்தா தினம் அங்க போய் நிப்பா. நான் பைத்தியக்கார மாதிரி கட்டிட்டாருன்னா அரசாங்க பணம் இருக்கு, தூக்கி வாரி இறக்கிறார், கட்டுறார். நம்ம அப்ளிகேஷன் போட்டா ஒரு வருஷம் எம்டிஏலே தூங்கும். அதெல்லாம் இவாளுக்கு கிடையாது, கட்டுறாங்க. அதுலயும் முடிக்க முடியல. சினிமா செட்டு போடுறவனை கூப்பிட்டு ஒரு செட்டு போட்டு கொடுத்துறாங்க. கலைஞர் யோசனைப்படி எல்லாம் நடந்தது. இதுதான் நிர்வாகமா? ஃபர்ஸ்ட் டெலிகேஷன் எப்படின்னு தெரியணும். ஒரு நிர்வாகினா, ஒரு குட் மேனேஜர் will know how to delegate a job. நானே உட்காந்து எல்லாத்தையும் பண்றேன் நிர்வாகி. குடிசைவாசியை கோபுரத்தில் ஏற்றணும்னு நினைச்சதே முதல்ல இவர் தானே. அண்ணாதுரை நினைக்கல, பெரியார் நினைக்கல, இவர் தான் நினைச்சார். குடிசைவாசியை கோபுரத்தில், இன்னும் கோபுரத்தில் ஏற்றி பொம்மை மாதிரி உட்காந்து வைக்கிறது. அங்கேயும் பொத்துன்னு விழுவான். மருத்துவ காப்பீட்டு திட்டம் கொடுக்கலாம். அதுக்கு ஆச்சு, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஆச்சு. உடன்பிறப்புகள் எளிமையா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் இவர் வீட்டை தானம் பண்ணி காமிச்சார். உடன்பிறப்புகள் இதை பார்த்த உடனே என்ன சொல்லுவான்? ஓஹோ, நம்ம செத்து போச்சா, நம்ம கிட்ட எதுவும் இருக்கக்கூடாது. அதாவது நான் சாட்சி என்கிட்ட என்ன இருக்க போறது? நான் சுடுகாட்டுக்கு போயிட்டு இருக்க போறேன், அது இவரை பார்த்து நான் கத்துப்பானே. என்ன பேத்தல் எல்லாம். ஏழை இருக்கிற வரைக்கும் இலவசம் தொடரும், ஏழை கிட்ட ஓட்டு இருக்கிற வரைக்கும் இலவசம் தொடரும் சொல்லு. ஏழையை சிரிக்க வைக்கிறார் அரசு. ஏழையை சிரிக்க வைக்கிறது. இடுப்புல கையை வச்சா அதுல இருக்கிற புகையில வெத்தலை போஸ், அவ்வளவுதான். அதை அபேஸ் பண்ணுவாங்க. என்னதான் பேசுறதுன்னு எல்லாம் பேசுறாரு. ரொம்ப புட்சாலித்தனம். நாம் தான் நாகர்கள். ஏன் அது நாகர்கோயில் இருப்பதிலிருந்து இது தெரிகிறது. நாகர்கோயில் இருக்கிறதுனால நாமெல்லாம் நாகர்கள், மாயவரம் இருக்கிறதுனால நாமெல்லாம் மாயாவிகள், கன்னியாகுமரி இருக்கிறதுனால நாமெல்லாம் கன்னிகள், குலகாரம் பேட்டு இருக்கிறதுனால நாமெல்லாம் குலகாரன். என்னதான் புட்சாலித்தனம். கடவுளிடம் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் கடவுளுக்கு என்மேல் நம்பிக்கை இருக்கு. கடவுள் தான் கிடையாது, அப்புறம் எப்படி நம்பி தொலைக்கிறார்? அர்த்தமே இல்ல மாதிரி அர்த்தம் எல்லாம் பேச வேண்டியது இல்லையா? கோபம். ரெய்டு நடந்தது, உன் வீட்லயே நடந்தது. என்ன சார் கொலை நடக்கிறது? என்ன உன்னையா கொலை பண்ணா? நீயா செத்து போயிட்ட? நீராராடியாவும் பூங்கோதியும் பேசிக்கிறாங்களே. ஒரு பொண்ணு டெல்லி பொண்ணு, இன்னொரு பொண்ணு நாடார் பொண்ணு, உனக்கு என்ன நடுவில்? ரெண்டு பொம்பளைங்க பேசிக்கிறாங்க, உனக்கு என்ன? ரெண்டு பொம்பளைங்க பேசிக்கிறப்போ மற்றவனுக்கு ஒண்ணு இருக்கக்கூடாதுன்னா சோனியா காந்தி ஜெயலலிதாவும் பேசிண்டா இவருக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. மணல் கொள்ளை அடிக்கிறான், உன் வீட்லயே அடிக்கிறான் அப்படின்னு கேட்கலாம். இவருக்கு ஓட்டு போட்டா உன் தலையில இருந்து அடுத்தான்னு கூட கேட்கலாம். ஊழல் கட்சியா திமுக இருக்குன்றோம். தெரியுது எல்லாருக்கும். ஏன்னா அப்படிதான் இருக்கும். ஊழல் கட்சியா? அவர் அப்படி சொல்றாரு சார். நான் எல்லாருக்குமே இன்னால் நண்பர் தான், இவரானாலும் சரி யாரா இருந்தாலும் சரி, நான் யாருக்கும் விரோதி கிடையாது. ஊழல் கட்சி ஏன்னா நான் ரொம்ப நாள் ஏன் அப்படி டிஎம்கே ஊழல் கட்சியாவே இருக்கட்டும், இதுக்கு என்ன அப்படி ஒரு இது? புரிஞ்சது. இவர் சொல்றாரு, இந்த திமுக கொடி வரும்போது அந்த ரத்தம்
ஊசியால குத்தி என் ரத்தத்தை எடுத்து கொடியில வச்ச. திமுக கொடியில் இருப்பது என் ரத்தம் தான். சரி, இப்ப புரிஞ்சு போச்சு, அது ஊழல் கட்சியாக தான் இருக்க முடியும். ஊழலுக்கு நான் நெருப்புன்ற. ஊழல் பண்ணவெல்லாம் வந்து குளிர்காயெல்லாம் உட்காந்துட்டு, அது ராஜாவா இருக்கட்டும் ஒன்று இல்லை, உள்ள ஊழல் நெருப்பு தானே, எல்லாத்தையும் போட வேண்டியது தான். போட போட அது அக்னி வளரும். அதுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது. நெய்யை விட விட அக்னி வளரும். கூவம் சமர்ப்பயாமி, சினிமா இண்டஸ்ட்ரி சமர்ப்பயாமி, ரியல் எஸ்டேட் சமர்ப்பயாமி, ஸ்பெக்ட்ரம் சமர்ப்பயாமி, கலைஞராய ஸ்வாஹா, கலைஞர் குடும்பாய ஸ்வாஹா. அக்னி வளர்ந்துட்டே இருக்கும். கலைஞராய இதம் நம்மமா, கலைஞருக்கு தானே ஒழி, எனக்கு இல்லப்பா எந்த இல்லைன்னு விட்டுற வேண்டியதுதான். இல்லை இப்படி அக்னி அவர். சிபலை பத்தி சொன்னார். சரி, சிபல் அவ்வளவு தூரம் ராஜா தப்பு பண்ணல ஒண்ணுன்றாரு. சிபல் பேசாம பிரைம் மினிஸ்டர் சொல்லி இந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு வேண்டாம், ராஜாவே திருப்பி கூப்பிடுங்கன்னு சொல்ல வேண்டியது தானே. ஏன் அநியாயமா அந்த ராஜாவை வெளியில் அனுப்பணும்? அது அட்டுழியம் என்ன? அது எதுக்கு அவரை வெளியில் அனுப்பணும்? அழகிரி என்ன பண்ணுவாருன்னு தெரியல. எவ்வளவு தூரம் சகிச்சுக்க போறார் ஸ்டாலின், அழகிரி இந்த போட்டியை சமாளிச்சாகணும். அது நீராடியா பூங்குவதைன்னு வச்சு அவங்கெல்லாம் ஒன்னா சேர்ற மாதிரி அகேன்ஸ்ட் கனிமொழி தே ஆல் கேங் அப் டுகெதர். அதில் மாறன் பிரதர்ஸும் சேர்ந்துக்கிறாங்க. இப்படி அந்த குடும்பத்துக்குள்ள கருணாநிதி எல்லாரையும் அவர் கலைஞர் வந்து அரசியலில் விட்டார். குடும்பத்தில் யாரையும் மிச்சம் இது வைக்காம எல்லா பிரான்ச்சஸையும் கொண்டு விட்டதுனால அது இவ்வளவு குழப்பம். எல்லாம் அவர் பண்ணதுதான். அது சங்கமம் கோர்ட்ல சொல்றாங்க, அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்காத, அது பேரே வரக்கூடாது உங்க கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ல. இவ்வளவு சொல்றவர் இவர் கூட போய் உட்காந்துன்னு வாழ்த்துறார். இன்னும் கோர்ட்டுக்கு என்ன மரியாதை? நான் என்றுமே நீதிமன்றத்தை மதிப்பவன் கேட்டாங்க. என்னது குடியையா? நான் வந்தா நானே ஒழிக்க மாட்டேன் சார். இனிமே அது ஒழிக்கிற லெவல்ல இதுக்கு கலைஞரை கொண்டு வந்து வச்சு அது திறம் பண்ணியாச்சு. இனிமே ஒழிக்கிற லெவல்ல இது என்ன குஜராத் தானே, அது பண்ண முடியாது. பட் அது ரொம்ப ரெகுலரைஸ் பண்ணலாம். இத்தனை ஹவர்ஸ்க்கு மேலே கிடக்கூடாது, இதுக்கு மேலே கடை திறந்துருக்கக்கூடாது, இந்த மாதிரி கடை இருக்கக்கூடாது. ஸ்கூலுக்கு பக்கத்தில் கடை, இப்போ ஸ்கூலுக்கு பக்கத்தில் கோயிலுக்கு பக்கத்தில் எல்லாம் கடை சர்வசாதாரணம், அதெல்லாம் கூடாது. இந்த மாதிரி கொண்டு முடியும். ஒழிய கம்ப்ளீட்டா ஒழிக்க முடியும்னு நான் நம்பல, ஒழிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதை ரிட்டர்ன் இட் இன் துக்ளக் ஆல்சோ. ஏடிஎம்கேக்கு ஒரு நல்ல கூட்டணி அமைகிறதும் அவசியம்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஓட் ஸ்பிளிட்டிங் ஆகிடக்கூடாது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஜனங்கள் வந்து ஏடிஎம்கே பக்கம் நிஜமாவே நிறைய பேர் இருக்காங்க. தனியாக பார்த்தா டிஎம்கேவோட ஏடிஎம்கேக்கு நிறைய பெர்சன்டேஜ் ஓட்டு அதிகமாக இருக்கும். ஆனாலும் ஒரு கூட்டணி இருக்கிறது சேஃபர் கோர்ஸ். அதுக்கு விஜயகாந்த் அவரும் சோதனைகளை சந்திச்சிருக்கார். அவருடைய கல்யாண மண்டபத்தை அதனுடைய போர்ஷன்ஸை அபகரிச்சாங்க, காலேஜை நிறைய ஹிம்சை பண்ணாங்க, அவர் வீட்டில் ரெய்டு பண்ணாங்க. எல்லாத்தையும் சகிச்சுட்டு தான் இருந்திருக்காரு, அவரையும் எதிர்த்து தான் வந்திருக்காரு. ஸோ அந்த ஸ்பிரிட்டை காமிச்சு he must also understand that it is his duty now to get rid of this DMK government. அதுக்கு வழி பார்க்கிறது தான் தனக்கு முதல் கடமை என்பதை அவரும் உணர வேண்டும், மற்ற கட்சிகளும் உணர வேண்டும். காங்கிரஸ் டிஎம்கேயோட இருக்கட்டும், தப்பில்லை. என்ன இந்த டிஎம்கே, ரமண மகரிஷி ஒரு தடவை சொல்லியிருக்காரு, ட்ரெயின்ல போற நீ ஏன் உன் தலைமையில மூட்டையை வச்சுருக்க, ட்ரெயின்ல வைக்க வேண்டியதுதான், அது இழுத்துன்னு போகுது, நீ என்னத்துக்கு அதை சுமக்கிற, அது என்னது இருந்தாலும் இழுக்க தானே போறது. அந்த மாதிரி என்ன இருந்தாலும் மன்மோகன் சிங்கும் காங்கிரஸும் இந்த ஸ்பெக்ட்ரம் ஊழல் பழியை சுமக்க போறது. இவர் ஏன் சுமக்கணும்? இவர் கைட்டி வச்சுட்டார். இப்போ அது மன்மோகன் சிங் சுமக்க ஆரம்பிச்சிருக்கார். இவருக்காக ட்ரெயின் போயிட்டு இருக்கு.
இந்த ஊழல் மூட்டை அதனுடைய பழி ஊழல் துட்டு எவ்வளோ போச்சுன்னு நமக்கு தெரியாது.